نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் வற்றார் பெருங்கருணையும் எம்பெருமான் அடியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நென்று நிலவட்டுமாக என்று சொல்லி எனது உரையை ஆரம்பிச்சுகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலக்காவலி 1 கிளையின் சார்பாக 1 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு அதில் ஒரு பகுதியாக இந்த திருமுனை பிரச்சாரத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதில் இந்த 1 மாத கால தொடர் பிரச்சாரம் என்னவென்றால், ஹையால சலா ஹையால ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதுதான் முதன்மையான ஒரு வெற்றி. அந்த வெற்றி நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் மிகப்பெரிய நஷ்டவாதியாக மறுமை நாளில் இருப்பான் என்ற ஒரு உரிய உள்ளத்தோடு உங்கள் மீது அக்கறைப்பட்டுதான் இந்த பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இடங்களில் வகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற போது அலிஃப் லாம் மீம், இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அலிஃப் என்பது ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தை, லாம் என்பது ஒரு வார்த்தை, மீம் என்பது ஒரு வார்த்தை. அதுக்கு அடுத்துதான் அல்லாஹ் பேசுவான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, முத்தகி இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான். அந்த வழிகாட்டி என்றால் எப்படி, எதை வழிகாட்டுது அப்படின்னா, அல்லதி யுமினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் நல்ல வழியில் செலவிடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப திருமறை குர்ஆனை திறந்து நீங்க அலிஃப் லாம் மீம் ஓதினாலே 3வது வசனத்திலே அல்லாஹ் எதை எச்சரிக்கிறான், தொழுகையை பற்றி தான் எச்சரிக்கை செய்கிறான். அவர்கள் மறைவானதை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்துல 2வது அத்தியாயம் 43வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், வகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத் வர்கஉ மஅர் ராக்கிஈன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்வதுடன் ருக்கு செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அப்ப இது போன்ற ஏராளமான வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இரண்டு காரியங்களை இணைத்து தான் பேசுவான். வகீமு ஸலாத் வஅத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். வகீமு ஸலாத் வர்கவு மர்ராக்கி, ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான். பல இடங்களில் இந்த தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது கூட தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு செய்தி வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வேறுபாடு எது தெரியுங்களா? இந்த தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப தொழுகிறவங்க தான் மூமின், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள். யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டி இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது, இந்த செய்திகள் நமக்கு காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த தொழுகை விஷயத்துல மிகவும் அலட்சியமாக அதை ஏதோ ஒரு கடமை என்பதை போன்று என்ன செய்கிறார்கள். கடமைன்னா அந்த கடமையை நிறைவேற்றும் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் தொழுகை நேரத்தில் வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு கடத்தெருவில் நின்று பேசிக்கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கையிலும் ஈடுபடுகிறார்கள். அதே போன்று சில வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பிக் பாஸ், நாடகம், இது போன்ற செய்திகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நாளை மறுமை நாள்ல அதை பற்றி கேள்வி கேட்போம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உள்ள சமுதாயம், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இளைய சமுதாயம் இந்த தொழுகை விஷயத்துல கரெக்டா இருக்கிறார்களா? இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எதை நோக்கி போகிறார்கள்? தொழுகையை நோக்கி போறாங்களா அல்லது உலகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்களா என்று பார்த்தால் உலகம்தான் அவர்களுக்கு பெருசாக தெரிகிறது. அதுக்கு நீங்க ரொம்பலாம் ஆய்வு செய்யலாம் தேவையில்லை. நீங்க போய் உட்கார்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து, ஏன்னா ஒரு விஷயத்தை ஆய்வு பண்றதா இருந்தா அப்படிதான் ஆய்வு பண்ணுவாங்க. அதை போய் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யார் யார் இருக்கிறாங்க, எத்தனை இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குங்கல்ல, ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு, பாராளுமன்றத்தில் பேசினாரு. பேசுனதுடைய விளைவு என்ன? டைம் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அவங்க அந்த கணக்கெடுப்பெல்லாம் சரியா இருக்குதா, இவர் சொன்னது போன்று இந்த வீட்டில் இத்தனை பேர் வசிக்கிறார்களா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பயணம் செய்து கர்நாடகா, பாம்பே போன்ற ஏரியாக்களுக்கெல்லாம் போய் அதை ஆய்வு செய்தார்கள். ஆய்வுனா எப்படி ஆய்வு தெரியல, அவர் உண்மையிலேயே அந்த ஊருக்காரர் தானா, அல்லது வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறாரா, அல்லது தங்கி இருக்கிறாரா, அல்லது பூர்வீக குடிமக்களா, அல்லது கூட்டு குடும்பமா என்று ஆய்வு செய்வாங்க. இதை ஆய்வு பண்றது, இதுக்கு நிறைய மெனக்கெடுக்கும். இப்படித்தான் ஆய்வு செய்யறது. ஆனா இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயம் தவறான வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு உட்கார்ந்து மணிக்கணக்கெல்லாம் ஆய்வு செய்யணும் அவசியம் இல்லை. இப்ப உதாரணத்திற்கு இன்று இல்ல, நேற்றைய தினம் கொல்கத்தாவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் மெர்சி என்று சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். கர்நாடகா, ஃபர்ஸ்ட் கொல்கத்தா, ரெண்டாவது கர்நாடகா, இன்று பாம்பே, இப்படி சில பகுதிகளுக்கெல்லாம் அவர் மேற்கொண்டு போறாரு. இப்படி போற அந்த மெஸ்ஸிய எதுக்கு இதை சொல்றேன்னா, எந்த அளவுக்கு ஒரு கூமுட்டையா இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், அதுக்கு தான் சொல்றேன். அப்ப அவன் பொருளாதாரத்துக்காக வரான், அவன் சும்மா வந்துட்டு போயிடுவான். மெஸ்ஸிங்கிறவன் சும்மா வந்துட்டு போயிடுவான, அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்தியாவுக்கு வரும்போது அதுக்கான ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. இதனால அரசாங்கத்திற்கும் சில வகையில் என்ன செய்கிறது, வருமானம் இருக்கத்தான் செய்கிறது. இதுல இந்த கொல்கத்தால நடந்துச்சுங்கல்ல, இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இந்த முதல்ல உட்காருவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு, இதுல ஆக கடைசி உள்ள டிக்கெட் எவ்வளவு தெரியல, 2000 ரூபாய்.
2000 ரூபாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் உட்காந்து பார்ப்பாங்கல்ல ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில், அது எவ்வளவு தெரியல? 30,000 ரூபா. ஒரு டிக்கெட்டோடைய விலை 30,000 ரூபாய் செலவு பண்ணி அவன் இதுல பெரிய கொடுமை என்ன தெரியல? அவன் ஆள் கட்டையா இருப்பான், மெஸ்ஸிங்கிறவன் ஆள் என்ன செய்வான்? கட்டையா தான் இருப்பான். இந்த அரசியல்வாதிகள்லாம் உள்ள போய் நுழைஞ்ச உடனே அவனை விட பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல, பெரிய ஆள் ஆன உடனே இவனுக்கு தெரியல, மெஸ்ஸியே தெரியல. இவன் 2000 ரூபாய் 3000 4000 5000 10,000 கட்டி வந்து பார்க்கறதுக்காக நின்றா தெரியுங்க உடனே கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க? கிடைக்கிறவெல்லாம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சா ஸ்டேடியமே போர்க்களமா மாறிடுச்சு. அவன் ஓடி போயிட்டான். யாரு? மெஸ்ஸி ஓடி போயிட்டாரு. போனது மட்டும் இல்ல, இன்னைக்கு நியூஸ் போட்டிருக்கிறான், அந்த கொல்கத்தாவில் அவனுக்கு கல்யாணம் இருந்துச்சான். ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணங்க. அந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எவ்வளவு கொடுமை! ஏடா இது? சாதாரண ஒரு மனுஷன் அவனை பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு செய்யப்படக்கூடிய அந்த திருமணத்தை எத்தனை பேரை போய் பார்த்துருப்பாங்க. திருமணம்னா சாதாரண ஒன்றா? யார் யாரை போய் பார்க்கணும், பத்திரிக்கை வைக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாரையும் போய் கூப்பிடணும், எல்லாரும் வருவாங்க. அப்படி எல்லாரும் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை சர்வ சாதாரணமா ஒரு மனுஷன் மேல இருக்கக்கூடிய மோகத்தினால் அந்த திருமணத்தையே ரத்து பண்ணி இருக்கான். அதை போடுறாங்க, அப்படியே கொட்ட இடத்துல போடுறாங்க. திருமணத்தை ரத்து செய்து விட்டு அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த மெஸ்ஸியை பார்க்க வந்த ஆவலோடு இளைஞர் அப்படின்னு போடுறாங்க. என்னடா இது? எவ்வளவு ஒரு வழிகேட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப மோசமான ஒன்றுங்க. அப்ப இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இதை நோக்கி தான் போறாங்க. இன்னும் சொல்ல போன தொழுகையின் பக்கம் வாருங்கப்பா, எல்லா பள்ளிவாசல்லையும் கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? ஹையால சலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையால் அல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அழைக்கப்பட்டால் ஒவ்வொரு தெருவிலையும் நின்றுக்கிட்டு போன் விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்களே தவிர அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கிறார்களா? யோசிச்சு பாருங்க. தெரு முச்சேந்தில நிக்கிறாப்ல. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு தெருவை 10 மணிக்கு கிராஸ் பண்ண முடியல, தெருவில் நின்றுக்கிட்டு கேம் விளையாடுறது, போடுறான் அவன் அப்படிங்கிறது, சாவடுறான் அவன், வெட்டுறான் அவனை, பெட்ரோல் பங்க்ல போடுறான். எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இன்னைக்கு தொழுகையை பாழாக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்களா இல்லைங்களா? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுறாங்க? சமீபத்தில் இந்த பிக் பாஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த பிக் பாஸை நடத்தக்கூடிய அந்த முதல்ல கமலஹாசன் நடத்தினாரு, அவருக்கு 102 கோடி ரூபா. இப்ப விஜய் சேதுபதி நடத்துறாரு, அவருக்கு 62 கோடி ரூபா. ஒரு எபிசோட முடிச்சு கொடுத்தா 62 கோடி ரூபா அவருக்கு பணம் கிடைக்கும். இவன் பணத்துக்காக இதை செய்யறான். இதுல இந்த கிறுக்கு பைய, லூசு பைய, மென்டலுங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்மளே மென்டல் ஆக்குவாங்க. காலையில நியூஸ் பார்க்க முடியலங்க, என்ன போடுறாங்கிறீங்க? இதோ பிக் பாஸ் டயம் ஆரம்பித்து விட்டது, காலை 11 மணி. நான் எது கேட்டேனா? ஏண்டா நீ 11 மணிக்கு போடு, 12 மணிக்கு போடு, ராவண நேரத்தில் போடு, யாரு வேணாண்டா? உன்னை யாரு கேட்டா? பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றதுக்கு போனா பக்கத்து வீட்டுல ஓடுது, என்னவா? பிக் பாஸ் டயம் 12:02 டயம் ஆரம்பித்து விட்டது. அதை போட்டுட்டு அடுத்ததான் ஒண்ணு போட்டான் பாருங்க, அதுதாங்க பெரிய கொடுமை. நம்ம ஆளுங்க முஸ்லிம் இளைஞர்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க. என்னவா? பிக் பாஸ்ல ஒரு டாக்டர், பைத்தியக்கார டாக்டர் வெளியாயிட்டானா, அந்த டாக்டர் வெளியானதற்காக ரொம்ப வருத்தப்படுறான். ஆமாமா, போயிட்டாங்க, சோத்துக்கு வெளியில நிற்பார்ல இனிமே. அதனால எவ்வளவு ஒரு மோசமாக தரங்கட்ட வேலைகளை இன்னைக்குள்ள இளைஞர்கள் சர்வசாதாரணமாக செய்கிறார்களா இல்லைங்களா? இந்த பிக் பாஸ் தான் நாளை மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் வந்து பரிந்து பேசுமா? பிக் பாஸ்ல உள்ளவன் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில நான் கொண்டு வந்து கொடுப்பான? எவ்வளவு ஒரு மோசமான செயல்கள்! அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் வழிகாட்டினார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்தெந்த விஷயத்துல முன்மாதிரி எடுத்து பாருங்க.
அழகான ஒரு முன்மாதிரி. எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் ரோல் மாடல். அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை மாதிரி ஒரு ரோல் மாடல் யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரோல் மாடல். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையும் இறுதி கால வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழுகைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் மெஹராஜ் இரவு பயணத்திற்கு போனதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அதில் கூட மூசா நபியை அழகான முறையில் பாராட்டலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் போய் பேசிட்டு வரும்போது தொழுகைய அந்த கட்டளைகளை வாங்கிட்டு வருவாங்க. அப்ப வாங்கிட்டு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து வழியில மறைச்சு என்ன செய்வாங்கன்னா, கேள்வி கேட்பாங்க. யாரு? மூசா நபி. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியல? உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை கொடுத்தான் அப்படிங்கும்போது, தொழுகை என்ற கட்டளை. எத்தனை வக்து? ஒரு நாளைக்கு 50 வக்து. நல்லா விளங்கிங்க. நாம இன்னைக்கு பயான்லாம் உட்கார முடியாது. ஒரு நாளைக்கு 50 வேளை தொழுகை. 5 வேளை தொழுகை நம்மளால்ட்ட சரியில்லை. ஆனா 50 வக்து தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரும்போது மூசா நபி என்ன செய்யறாங்க? தடுக்கிறாங்க. முகமதே, உம்முடைய சமூகத்தார்கள் இந்த 50 வக்து தொழுகையை தொழ மாட்டார்கள் என்றார்கள். தொழ மாட்டாங்களா? ஆமா, நான் இஸ்ரவேல சமுதாயத்தில் அதிகமாக அவர்களிடத்தில் இருந்திருக்கிறேன், அவர்களிடத்தில் பாடம் எடுத்திருக்கிறேன், அதை வைத்து சொல்கிற அனுபவ ரீதியா பேசுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அந்த 50 வக்தை 5 ஒரு சில ஹதீஸ்ல 10 வருது, ஒரு சில ஹதீஸ்ல 5 வருது. ஆக மொத்தம் 5 குறைச்சிட்டு வந்துட்டாங்க. எத்தனை? கடைசி 5 வந்து நிக்குது. போறாங்க, 5 குறைக்கிறாங்க, போறாங்க வராங்க, 5 குறைக்கிறாங்க. 50 45 45 40 40 35 35 30 இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இறுதியா எதுல வந்து நிக்குது? 5 வக்து கடமை. இந்த 5 வக்து தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வராங்க. வரும்போது மூசா நபி தடுக்கிறாங்க. தடுத்துட்டு சொல்றாங்க, இப்ப அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னு. 5 வக்து. 5 வக்தா? தயவு செய்து போய் குறைச்சிட்டு வாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க. அதையும் தொழ மாட்டார்கள், உங்களுடைய சமூகம் தொழ மாட்டார்கள் என்று சொன்னார்கள் மூசா நபி. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தின் மீது நான் அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அந்த 5 வேளையா தொழ மாட்டாங்க. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம் மீது. 5 வக்து கூடயா தொழ மாட்டாங்க? தொழுவாங்க. என்னங்க, எங்க என்னமோ இஸ்ரவேலர் நினைச்சுக்கிட்டீங்களா இந்த சமுதாயத்தை? உங்க சமுதாய மக்கள் தான் அப்படி இருந்தாங்கன்னா என்னுடைய உம்மத்தார்கள் அப்படி இருப்பார்களா? இருக்க மாட்டாங்க. 5 வேளையை கரெக்டா தொழுவாங்க. நம்பிக்கை வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை பாழாக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் இருக்கிறார்களா இல்லைங்களா? 5 வேளை தொழுக சரியா இல்லையே? அந்த 5 வக்தை வாங்கிட்டு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுதுகிட்டு இருக்க போது அபூ ஜஹல் வந்து சொல்றான். யார்கிட்ட? அன்றைக்கு இருந்த குறைஷி கூட்டத்துடைய தலைவர்களிடத்துல பேசுறான். இந்த முகமது காபத்துல்லாவிலே தொழுது கொண்டு இருக்கிறாராம்ல, அதை நீங்கள் இன்னுமா விட்டு வைத்திருக்கிறீர்கள்? இன்னும் அவர் தலை நசிக்கிறது இல்லையா? சும்மா விட்டுட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய போது அவருடைய தலையை இந்த பூமியிலே வைத்து நசுக்கி சாவடிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்தோம். பூமி அந்த தலையை வந்து பூமியில புதைச்சிடுறேன் அப்படின்னு வந்தான். வந்தா 2 வானவர்கள் அவனை பிடிக்கிறார்கள். வெட்டத்துக்கு ஆள் இருக்குது. அவன் பார்க்கறான், வித்தியாசமான ஆள் இருக்குது அப்படி அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. ஓடிட்டான். அது மட்டுமல்ல, கொஞ்ச நாளுக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருந்த ஒட்டகத்துடைய குடல் ஒருவருடைய வீட்டில் அறுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க இருந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் போன்றவர்கள் 9 குறைஷி கூட்டத்துடைய தலைவர்கள்
எழுந்திருச்சு என்ன தெரியுதா சொன்னாங்க, இந்த வீட்டில் ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய குடலை இந்த முகமது சஜிதா செய்யும் போது யார் கொண்டு வந்து வைக்கிறா என்று கேட்டார்கள். அப்ப அந்த ஹதீஸில் அறிவிக்கக்கூடிய இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், பிற்காலத்தில் என்ன தெரியுங்களா, எப்படி சமுதாயத்தில் அந்த ஒட்டகத்துடைய காலை அறுக்கிறதுக்கு ஒருத்தன் முன் வந்தானோ அதே போன்று ஒரு கொடியவன் வந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டகத்துடைய குடலை மேலே வைத்தான். இது எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்திருக்க முடியல. இப்னு மசூத் ரலியல்லாஹு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, யாருமே உதவிக்கு வரல. அவங்க எழுந்திருக்க முடியாமல் திணறி கொண்டிருந்த அந்த செய்தியை பார்த்துவிட்டு அங்க உள்ள 9 குறைஷி கூட்டத்துடைய தலைவர்களும் ஒருவனுக்கு மேல் ஒருவன் விழுந்து சிரித்தார்கள். பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த ஒட்டகத்துடைய குடலை அப்புறப்படுத்தி விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இறைவா, இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், இந்த வலீதை நீ பார்த்துக்கொள், இந்த ஷைபாவை நீ பார்த்துக்கொள் என்று அந்த 9 குறைஷி கூட்ட தலைவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனையுடைய விளைவு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டினான். பத்ர் போர்க்களத்தில் அத்தனை பேரும் செத்து கிடந்தார்கள். அன்னைக்கு சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தனியாக தொழுகிறார்கள் என்பதற்காக. யாருடைய உதவியை எதிர்பார்க்கல அல்லாஹ்வுடைய தூதர். தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அதைத்தானே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. தொழுகை மற்றும் பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்றார், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னா அல்லாஹ லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள்ங்கறாங்க. நீ எப்படி உதவி தேடணும்? சும்மா தேடக்கூடாது, பொறுமை இருக்கணும். பொறுமை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்துடைய குடலை வைத்த உடனே எழுந்திருச்சு அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அதுக்கு பதிலளிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனையுடைய விளைவு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அதை கொண்டு காட்டினான் என்பதை பார்க்க முடியும். இது ஆரம்ப காலத்துடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தது. ஆனால் அதே அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி காலகட்டம் தனக்குன்னு ஒரு பள்ளிவாசல் வந்துருச்சு. அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இமாமு. அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட விதத்தை எடுத்து பாருங்க. இறுதி காலகட்டம், அவங்களுக்கு மரணம் நெருங்கக்கூடிய அந்த வேலை. இந்த புதன்கிழமையே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அதுக்கான அந்த சிம்பிள் தெரிஞ்சிடும். தலைவலிக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால ரொம்ப முடியாது. அப்போ ஒவ்வொரு மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும் போதும் நான் இன்னைக்கு எங்கே இருக்கிறேன், நாளைக்கு எங்கே இருப்பேன், இன்னைக்கு எங்கே இருக்கிறேன், நாளைக்கு எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, மற்ற மனைவிமார்கள் கேட்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் இருப்பதை தான் எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கே போயிடுங்க, நாங்கள் எல்லாரும் அனுமதிக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். அப்போ ரொம்ப அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுவிடும், ரொம்ப முடியாமல் போயிடும். அப்போ அந்த முடியாமல் போன அந்த காலகட்டத்தில் எழுந்திருக்கவும் முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் கத்தீஜா நாயிட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்கல்ல, குளிர்ந்த நீரை மீது ஊற்றுங்க, போர்வையை போட்டுங்க அப்படிம்பாங்கல்ல, அதே தான் இறுதி காலகட்டத்தில். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப நோய்வாய்ப்பு, ரொம்ப நோய் முடியல, ஜுரம். உங்களில் 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு ஒரு ஆளுக்கு வந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த காய்ச்சல் வரும்போது என்ன செய்வாங்க, ஈர கம்பளி எடுத்து அப்படியே போடுவாங்க, அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே காஞ்சிடும். அப்போ அந்த அளவுக்கு ஹீட்டாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, மக்களை எல்லாம் தொழுகைக்கு அழைங்க அப்படிம்பாங்க. மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வந்து நிற்பாங்க. அப்போ நிற்கும் போது ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு நிற்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால், தன்னுடைய வீடு ஒரே ஒரு திரை தான், அவங்க வீடும் பள்ளிவாசலும் ஒரே ஒரு திரை தான். அந்த திரையை விலக்கி விட்டு பார்ப்பார்கள். மக்கள் எல்லாம் அப்படியே தொழுகைக்கு கூடி நிற்பாங்க. அப்படி கூடி நிற்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல,
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் இருந்து என்ன செய்வாங்க, தொழுகைக்காக போவாங்க. எப்படி போவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பேர் வரும், இன்னொரு மனிதர்னு வரும். அந்த பேர் யாருன்னு தெரியாது, புகாரில வரக்கூடிய செய்தி. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில வருது, இப்னு நானும் அலியும், அலி ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து தன்னுடைய இரண்டு கைகளையும் அந்த இரண்டு பேருடைய தோள் மீது போட்டுவிட்டு என்ன செய்யறாங்களா, போறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் போனார்கள் என்றால் அவர்களுடைய பாதம், அதாவது பூமியில அந்த பாதம், அந்த பெருவிரல் இருக்குதுல்ல, அந்த பெருவிரல் அந்த பூமியில இழுத்து கொண்டு கோடு போட்டு போனதை நான் பார்த்தேன். இன்னைக்கும் அது என் காட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறார். நடக்க முடியல, ஸ்டெப்பு எடுத்து வச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு ஆள் தாங்கிட்டு தான் போறாங்க. அந்த தாங்கிறது கூட எப்படி இருக்கிறதா, காலை எடுத்து வைக்க முடியாம பூமியில இழுத்து சென்றார்கள். அந்த கோடை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள். அந்த தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் இருக்கிறார்கள். அவங்களால நிக்க முடியல. மக்கள் எல்லாம் ஓவரா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கத்தின உடனே, கை தட்டின உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க திரும்பி பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறார்கள். உடனே என்ன செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பின்னால வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை செய்கிறார், வராங்க, நிக்க நில்லுங்க, பின்னாடி வாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரம் முடியல, அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து தொழுகை நடத்துகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, மக்களுக்கு அதை வெளியே பண்ண அல்லாஹ் அக்பர் சொன்னா அல்லாஹ் அக்பர் சத்தமா சொல்றது, சுப்ஹானல்லாஹ், இது ருக்கூல எந்திரிச்சு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்றால் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு மேலாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்ன தொழுகை நடத்தினார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்க முடியுது. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த உறுதிப்பாடு கடைசி மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அந்த தொழுகை நிலைநாட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் 5 வேளை தொழுகையை சரியாக தொழுகிறோமா? இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு எல்லாம் பேர் என்னவா, 4 வக்து 3 வக்து அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ஃபஜ்ருக்கு வரதே கிடையாது. ஃபஜ்ர்ல தான் கூடுதலா ஒரு வாசகம் வரும். என்ன, ஹய்யாலல் ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு அழைச்சதுக்கு அப்புறம் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானது அப்படிம்பாங்க. நைட்டு 2 மணிக்கு ஒரு ஆள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவா, இன்றைக்கு உலக நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகமே, நாளை மறுமை, அதாவது நாளைக்கு மௌத்தாயிட்டீங்கன்னா கபூர்ல போய் இது மாதிரி உறங்குவீர்களா, அதனால என்ன செய்ய, ஃபஜ்ர் தொழுகைக்கு வாங்க அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. வச்சவரே ஃபஜ்ருக்கு காணோம். என்னடா ஏன் பாய் வரல அப்படின்னா, தூக்கம் பாய், குளூரு நடுக்குது, தாங்க முடியல, காலையில எழுந்திருச்சு கையை கழுவுனா ஒரே ஐஸா இருக்குது, கையை வைக்க முடியல. அதுக்குதானே டைம் சட்டம் இருக்கிறது. உங்களால முடியலையே, டைம் செஞ்சுக்கிங்க. இஸ்லாம் ஒன்றும் வழி கட்டாயப்படுத்தலையே, அழகான மார்க்கம், எளிமையான மார்க்கம். ஆனா என்ன நிலைமை இன்னைக்கு, பக்கத்து வீட்டுல காது ஜப்பு கிளியுங்க. அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த நேரத்துல ஷைத்தான் ஒண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கு, காது பாங்குடைய சப்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுவாமல் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கட்டுக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்ரூம் போட்டு டைல்ஸே ஒட்டிட்டான், ஃபஜ்ரே கிடையாது, காலைல 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. யோசிச்சு பாருங்க, யாரையும் குறை சொல்வதற்கா இல்ல, இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் இந்த தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களே. ஃபஜ்ர் தொழுவது கிடையாது. ஃபஜ்ர் எவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை தொழுகிறார்களோ இந்த உலகத்தை விட சிறந்தது என்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு. இன்னும் சொல்ல போனா
யார் ஃபஜர் சொல்லுது விட்டு அந்த சல்லாவிலே உட்கார்ந்து, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், அந்த தொழக்கூடிய இடத்திலே அமர்ந்து கொண்டு 3 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதத கலிமாத்திஹி என்று யார் ஓதுவாரோ அவருக்கு அவ்வளோ பெரிய சிறப்பான நன்மை இருக்கிறது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொல்றாங்க? தன்னுடைய மனைவி ஜுவைரியா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு சிறப்புங்க. இன்னைக்கு பாருங்க, ஃபஜ்ருடைய தொழுகை பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில் இல்லை. தொழுகைக்கு வரும்போதே ஷைத்தான் கெடுப்பான். எப்படி கெடுப்பான்? காலையில எழுந்திரிச்ச உடனே சண்டை. ஏன்னா ஃபஜ்ர் தொழுகல வீட்டில் எடுத்து பாருங்க, எழுந்திருக்கிறது 8 மணிக்கு, எந்திரிச்ச உடனே பிள்ளைய போட்டு கலப்புறது என்ன, 7 மணிக்கு 7:30 மணிக்கு எழுந்திருச்சு பிள்ளைய போட்டு எந்திரி, வேன் வந்துடும் போகணும் அப்படியே போட்டு அடி அடின்னு அடிச்சு. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சுவாங்க. பசங்களுடைய டேலண்டே அதுதான். மற்ற ஸ்கூலு என்னைக்கு லீவோ அன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு உட்காந்துருவோம். சோட்டா பீமு, டோரிமானு, புச்சிமானு இதை போட்டுட்டு உட்காந்துருவோம். ஏட்டா மற்ற நாள்லாம் எந்திரான்னா கத்தனா கூட எந்திரிக்க மாட்டேங்கிற, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கணும்னு பார்த்தா அதையும் தூங்க விட மாட்டேங்கிறீங்க. காலையிலே எழுந்திரிச்சு நாடகத்தை போட்டு விட்ட வெளுத்து போடுவோம். ஆப்ப கரண்டி எடுத்து பிச்சை எடுத்துக்குவோம். போனா ஆஃப் பண்றான். ஆமா, இந்த புகாவுக்கு வேலையே இல்லை. போன் எடுறான், போன்ல பார்த்துக்குவோம். போன்ல பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நடக்குதா இல்லைங்களா? காலையில எழுந்திருச்சு அவனை போட்டு அடி அடிச்சு, ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு அடி, உங்களை பிள்ளையா இருந்தா என்ன எந்திரிக்க மாட்டேங்கிற, உனக்கு தலை வேற சீவணும், உனக்கு தான் அதிகமா மேக்கப் போடணும், எந்திரிக்கவே மாட்டியான்னு சொல்லி பாதி தூக்கத்திலே சில பெற்றவர்கள் எழுந்திரிக்கலாம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்க எழுந்திருக்காது. சின்ன பிள்ளைங்க தானே, பனியா இருக்குதா இல்லைங்களா? அதனால என்ன செய்யும், அந்த அம்மா மடியிலேயே தூக்கி போட்டு தலையை சீவி அப்ப 2 கொட்டு நங்கு நங்குண்டு, என்ன திருப்பி படுக்க மாட்டேங்கிற, எந்திரினா எந்திரிக்கிறது, நங்கு 2 கொட்டு. அது தூக்க கலக்கத்திலே எழுந்திரிச்சு அழுதுட்டமான்னு அழுதுகிட்டே என்ன செய்யறது, பாத்ரூம் போறது, போயிட்டு ரிட்டர் வருது, கத்துறது, வேணும் வந்துடும் சீக்கிரவாண்டு. இதுல வேற வீட்டுக்காரர் எழுந்திரிச்சுக்கிட்டு டீ இன்னும் போடலையா, ஆமா இவர் ஆரம்பிச்சுட்டாரு டீக்கு வேற. இந்த பிள்ளைய கலப்புறதே பெரிய பாடா இருக்குது, இதுல வேற நீங்க வேற, அவனுக்கு அந்த சாக்ஸை எடுத்து மாட்டி விடுங்க அப்படிங்கிறது. போடி அப்படின்ட்டு அவரு என்ன செய்யுது, ஒரு டீ கேட்டதுனால சாட்சி மாட்ட சொன்னேன். நான் கடையில் போய் 10 ரூபா கொடுத்து டீயை குடிக்கிறப்போ முடிச்சு போச்சா. இங்க இந்த அம்மா பொம்பளை பிள்ளையே கலப்பணும், ஆம்பளை பிள்ளைக்கும் கலப்பி விட்டுட்டு வேன் அதுக்குள்ள இப்பதான் ரெடிமேடு மேகி, ரெடிமேடு ரொட்டிலாம் வந்துருச்சு. சுடு தண்ணியை கொஞ்சம் வைக்கிறது, அந்த மேகியை கொட்டுறது, 2 கிண்டு புரிஞ்சுச்சா, அவ்வளவுதான். பாதி வெந்து பாதி வேகாம கொடுத்து விட்டுறது போச்சா. இப்படி ஆரம்பிக்கிற வீட்டு வாழ்க்கை அது சிறந்ததா இருக்குமா? காலையிலே எழுந்திருச்சு ஃபஜ்ர் தொழுது விட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த தொழுகையை பழக்கினா சிறந்ததா இருக்குமா இல்லைங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்களும் தொழுவுங்க, உங்கள் கணவரையும் எழுப்பி தொழுவீங்க, நீங்களும் தொழுங்க, உங்க மனைவியை எழுப்பியும் தொழுவீங்க. ஒருவேளை தொழுவுலன்னா என்ன, தண்ணியை தூக்கி ஊத்துங்க, ஊத்தி விட்டுற கூடாது, தெளிச்சு விடணும். தண்ணியை தூக்கி காலையில் ஐஸா இருக்கும் ஊத்துனீங்க அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல சாப்பாடு கிடைக்காது. ஒவ்வொன்று ஒரு வாரத்துக்கு சண்டை நடக்கும். அதனால தண்ணியை தெளிச்சு விடுங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்துறீங்க, ஷைத்தானை விரட்டுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இன்னைக்கு எத்தனை வீடுகளில், ஆனால் சில வீடுகள் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு பாங்கு சொல்றதுக்கு நம்ம வந்தா நமக்கு முன்னாடி கிச்சன்ல லைட் எரிச்சுக்கிட்டு இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சு பிள்ளையை கிளப்பிட்டு பிள்ளைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு, தஹஜ்ஜுத் தொழுவது மட்டுமல்ல அவங்களும் தொழுதுட்டு பிள்ளைகளை எழுந்திரிச்சு ஃபஜ்ருக்கு எழுப்பி விட்டு நபிசல்லாஹு அப்படிதாங்க. இன்னும் சொல்ல போனா நாம கணவன் மனைவி பேசி உரையாடக்கூடிய நேரம் எது தெரியல. இப்போ கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாரு. நாம நம்ம மனைவிக்கு எப்போ பேசுவோம், வாட்ஸ்அப்பில் தான் பேசுவோம். பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் பேசுறாங்க, அதானே நடக்குது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தெரியுங்களா பேசுவாங்க, ஃபஜ்ர் தொழுகை இருக்குல்ல அப்பதான் பேசுவாங்க. மனம் விட்டு பேசக்கூடிய நேரம். ஃபஜ்ர்ல எழுந்திருச்சு, ஏமா ராசாத்தி நல்லா இருக்கியாமா, என்ன பிரச்சனை வீட்டுல, உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை,
ஏன் பிள்ளை இப்படி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு உட்காந்து கேட்க மாட்டோம். ஆனா அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உட்காந்து பேசுவாங்க. ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, ஆயிஷா நாயி, அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்துல நல்ல முறையில் உரையாடக்கூடிய நேரம் என்பது அதிகாலை ஃபஜ்ருக்கு. நான் முழித்திருந்தா என்னிடத்துல பேசுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோட திரும்ப கேள்வி கேட்கிறாங்க, நீங்க முழிச்சிருந்தா பேசுவாங்க, ஃபஜர் சொல்ல மாட்டீங்களா, தூங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயி சொல்றாங்க, எனக்கு தொழுகை இல்லாத நேரமும் இருக்கிறதுப்பா. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்ப மாட்டாங்க, அவங்க இரவு முழுவதும் தொழுவார்கள். நான் கூட சில நேரங்களில் கேள்வி கேட்டிருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதரே 2 கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்குகிறீர்களே, எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி மிக்க ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டாமா? என்ன அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சிறந்த முறையில் எனக்கு உணவு கொடுக்கிறான், நல்ல முறையில் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நான் நன்றி மிக்க ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தொழுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயிக்கு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அதிகாலை நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவார்கள், பழகுவார்கள். நாம நம்ம குடும்பத்தை எழுப்பி தொழுகைக்கு அழைக்கிறோமா? நாம பள்ளிவாசலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஏங்க ஜும்மா மட்டும்தான் நமக்கு கடமையா? 2 வக்து தாங்க கடமை மாதிரி இருக்குது. ஒன்று ஜும்மா, 2வது மகரிப். இந்த 2 வக்துல தான் கூட்டம். அதாவது ஜும்மாவுக்கு ஃபுல்லா ஆயிடும், இந்த மகரிபுக்கு ஓரளவு கூட்டம், பாதி பள்ளிவாசல் நிறைய. இன்னைக்கு மகரிபு தொழுதோம், பள்ளிவாசல் 4 சப்பு 5 சப்பு வந்துச்சு. ஆமா, 5வது சப்புல தான் நின்னோம். 5 சப்பு வரக்கூடிய அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. அது ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா ஸ்பெஷல், இன்னும் கூடுதல் கூட்டம் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்கும்ல, அதனால வெளியில இருந்து வரவங்கள சொல்லுவாங்க. ஏன் ஃபஜர் கடமை இல்லையா, லொஹர் கடமை இல்லையா, அசர் கடமை இல்லையா? தொழுகைக்குன்னு வந்தா கூட ஷைத்தான் நம்மளை எப்படி வெளியே எடுத்து கொண்டு போறான்? வீட்டுல சண்டை போட்டுட்டு வருவார், காலைல எழுந்திருச்சு வந்தா வரும்போதே ஒரு பாய் கேட்பாரு, என்ன மாப்பிள்ள ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஜாலியா இருந்து வர மாதிரி இருக்கு அப்படிம்பாரு. ஏய்யா கிளம்புற, வீட்டுல ஒரே சண்டை, நான் இப்பதான் டீ போட்டேன், டீ கூட கொடுக்கல, அதனால வந்தேன், சரி வாமா அப்புறம் போய் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி கடத்தரில் போய் நின்னா லுகருக்கு வர நாம அந்த லுகர் சாப்பாடு வரைக்கும் 11 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் வெட்டியா தானே பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். எத்தனை ஆண்கள் கடத்தருவுல அல்லாஹ் கடத்தரை வெறுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடம் எது தெரியுங்களா? பள்ளிவாசல். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் அது கடை வீதி என்றார்கள். ஏன்? அங்க கூச்சலும் குழப்பமாக இருக்கும். பள்ளிவாசல் என்பது இறைவனை துதிக்கக்கூடிய ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு இடம். அதுதான் அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆல பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை தாலிகும் கைருல் லக்கும் ரபியும். வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வாருங்கள், பள்ளிவாசலை நோக்கி வாருங்கள். அங்கு அல்லாஹ்வை துதியுங்கள், தொழுவுங்கள், திக்ர் செய்யுங்கள், மன நிம்மதி பெறுவாங்க. தொழுது முடிச்சுட்டு போயிடுங்க, உட்காராதீங்க, தொழுகிற வரையும் உட்காருங்க, தொழுது முடிச்சு அடுத்த நிமிஷம் கிளம்பிடுங்க. எங்க போங்க? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, அதுல அல்லாஹ்வுடைய அருளை தேடி போங்கிறான். பூமியில அலைந்து திரைந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கிறான். நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல். அதுக்குதான் நாவூர் ஹனீஃபா கூட ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு, அழகா பாடி இருப்பாரு, பாத்துறீங்களா? தினமும் 5 வேளை தொழுகை அழைக்கும் புண்ணிய தலமே பள்ளிவாசல், ஒரு மனிதனை நிம்மதியாக மாற்றும் தலமே பள்ளிவாசல். அழகான வரி, மன நிம்மதி. எத்தனை பேர் அழைத்து கொண்டு இருக்கிறார்கள்? பள்ளிவாசலுக்கு வந்தா தொழுகை நிலைநாட்டினால் அந்த நிம்மதி கிடைக்காதா? யோசி பேசலாம். அப்ப அந்த நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசலாக இருக்கிறதா இல்லையா? நாம் இன்னைக்கு சரியாக தொழுகிறோமா? இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தொழுகை எப்படி எல்லாம் கடமையாக்குறான் தெரியுங்களா? போர்க்களத்துல எல்லாம் கடமையாக்குறான். போர்
யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கூட்டம் என்ன செய்ய, வாளை வைத்துக் கொண்டு காவலுக்கு நில்லுங்கள். ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கட்டும். அந்த கூட்டம் தொழுது முடித்தவுடனே இந்த கூட்டம் அவர்களுக்கு காவலாக நிற்கட்டும். நீங்க தொழுதுங்க. போர்க்களம் கூட விட்டாதீங்க. தொழுகைய இன்னும் சொல்ல போன நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மாலிக் யௌமிதீன் தீர்ப்பு நாளின் அதிபதியாக அல்லாஹ் நிற்பான். அப்படி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே மனிதர்கள் அத்தனை மக்களும் வந்து நிற்பார்கள். அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் தான் செய்த விளைவுகளை அந்த நாளில் காண்பான். அப்ப அவனுக்கு அவனுடைய ஏடுகள் கையில கொடுக்கப்படும். மாலி ஆதல் கிதாப், இறைவா என்ன வேதவிடாய், என்ன புத்தகவிடாய், இது நான் செய்த சிறிய பெரிய பாவங்கள் ஒன்று விடாமல் அத்தனையும் பதிவு செய்து வைத்திருக்கிறதே என்று மறுமை நாளில் புலம்புவார்களாம். எந்த அளவுக்குனா ஒவ்வொரு நபிமார்களும் தான் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்திருக்கக்கூடிய ஒரு காலம். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க, நூஹ் நபிட்ட போவாங்க, இப்ராஹிம் நபிட்ட போவாங்க. எல்லா நபிமார்களிடத்திலும் போய்விட்டு இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். அந்த நேரத்திலே முதலில் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை விலக்கி என்ன கேட்பா தெரியுங்களா? சஜிதா செய்யணும். இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்கு சிரம்படியவில்லையோ, முஸ்லிமாக இருந்து தொழவில்லையோ, அவர்களால் நாளை மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடிய அழைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அது இயலாது என்கிறான். முடியாது. ஏன்? இந்த பூமியில கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு தொழாமல் இருந்தவர்கள் சஜிதா செய்யல. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொழுகைக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் அது அலட்சியமாக, பொதுபோக்காக, கவனக்குறைவாக ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் மறுமை நாள்ல முடியாது. முடிச்சவன் எல்லாத்தையும் எழுப்புவான். எந்திரிங்க. ஒவ்வொரு மனிதனையாக கூப்பிட்டு அவனுடைய புத்தகத்தை வாசிக்க சொல்லி மலக்குமார்கள் வாசிப்பார்கள். எப்படி தெரியல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கேள்வி தொழுகைதான். தொழுகையாப்பா? ஏன் தெரியல? ஒவ்வொரு நபிமார்களும் நாளை மறுமை நாளில் பயத்தில் இருக்கும் போது ஏன் பயத்தில் இருக்கான்னு தெரியல? அல்லாஹ் துணியாக கூட இறக்கம் காட்ட மாட்டான். கொஞ்சம் கூட இறக்கம் காட்டவே மாட்டான். அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஆட்சி அன்றைக்கு இருக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? தொழுகையை கேட்கும் போது மாணவர்கள் அப்படி எடுத்து வாசிப்பாங்க. இறைவா, இவருக்கு 60 ஆண்டு காலம் கொடுத்தோம், இதுல 20 வருஷம் முடிஞ்சு, பாக்கி 40 ஆண்டு காலம் இருக்குதா இல்லையா? அந்த 40 ஆண்டு காலத்துல இவருடைய தொழுகையை பட்டியலிட்டா இவ்வளவு வருது. எது கடமையான தொழுகை? ஃபஜ்ரு, லுஹரு, அஸ்ரு, மகரிபு, இஷா, இவ்வளவு வருது. அதனால அவர் அதை சரியா தொழுல அப்படிங்கிறாங்க. உடனே அல்ல என்ன தெரியல சொல்லுவான், இறக்கப்பட மாட்டான்ல, கருணைப்பட மாட்டான்ல, அந்த இறைவன் சொல்லுவான் கொஞ்சம். யாருக்கு? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். ஏன் என்ன பேசுவான் தெரியல? அவர் சரியா கடமையில மனிதங்கப்பா, மனிதங்கிற அழைப்புல ஒரு நாள் சொல்லுவாங்க விட்டுருப்பாரு, ஃபஜ்ரை விட்டுருப்பாரு, லுஹரை விட்டுருப்பாரு, விட்டு சுன்னத்து இருக்கும்ல, ஏதாவது சுன்னத்து தொழுதுருப்பார்ல, அதை போட்டு பூர்த்தி பண்ணி அனுப்ப. ஏன் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கிறீங்க? அனுப்பி விடுங்க பாம்பா அல்லாஹ். அப்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹ் இறக்கப்படக்கூடிய ஒரே ஆள் இந்த தொழுகையாளி தான். அதே மாதிரி தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
அந்த மரண தருவாயில இதோ எனக்கு மரணம் வருகிறது, நான் கௌசர் என்னும் அந்த தடாகத்தை பார்க்கிறேன், எனக்கு பிறகு உங்களை நீங்களே வெட்டி கொண்டு அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் அங்கே காத்து கொண்டிருப்பேன். எங்க? கௌசர் தடாகத்திலே. இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். கௌசர் என்னும் தடாகத்தை உமக்கு கொடுத்திருக்கிறோம், தொழுது அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் சொன்னான். அந்த கௌசர் தடாகத்திலே அல்லாஹ் யாருக்கு தெரியல நீரை தருவான். அதனுடைய பொறுப்பாளி யார் தெரியல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபீ யௌமின் கான மிக்தாருஹா 50,000 வருஷம் அந்த வெட்ட வெயில நிக்கணும். தண்ணி தாகம் ஏற்படும். அந்த தண்ணி தாகம் யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான்? அதை கொடுக்கிறான் அப்படின்னா இந்த உலகத்துல ஒளி செய்தவர்களுக்கு மட்டும்தான். யார் தொழுகைக்காக ஒளி செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே அந்த கேட்லாக் இருக்கும். எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிடாது. எத்தனையோ சமூகம் இருப்பாங்க, தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் அந்த தண்ணி. எப்படி? ஒளிவின் காரணத்தினால் அவருடைய முகம் வெண்மையாக இருக்கும், கால்கள் வெண்மையாக இருக்கும், கைகள் வெண்மையாக இருக்கும். இதை வைத்து நான் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வேன். அதிலேயே சில பேர் தடுப்பாங்க. யாரு? இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக யார் எதை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த மறுமை நாளில் அந்த தண்ணி கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, மார்க்கத்தின் பேர அன்னைக்கு புதுசா உருவாக்கி தொழுகையை புதுசா உருவாக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினார்கள்? என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொண்டு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 2 கைகளையும் காதுகளுக்கு நேராக, தோல் பூஜ்யத்துக்கு நேராக தொழக்கூடிய திசையை நோக்கி அவருடைய கை இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு ஹனஃபி, ஷாஃபி, அம்பலி, மாலிகிங்கிறாங்களே, ஹனஃபி சட்டம் என்ன? காதை பிடிக்கணும். தொழுகையிலே புதுசா உருவாக்கிட்டாங்களா இல்லையா? ஹனஃபி சட்டப்படி தொழுகைக்கு கீழே கட்டணும், ஷாஃபி சட்டப்படி தொழுகைக்கு மேலே தொப்புளுக்கு மேலே கட்டணும், தொப்புளுக்கு ஹனஃபி சட்டப்படி தொப்புளுக்கு கீழே, ஷாஃபி சட்டப்படி தொப்புளுக்கு மேலே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் நெஞ்சி குழியில. எதை நாம தொழுகிறோம்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அல்ல நாளை மறுமை நாளை கேள்வி கேட்பானே. தொழுக நான் சொன்னபடி தொழுதியா? என்னுடைய தூதர் எப்படி வழிகாட்டினாரோ அதன்படி உங்களுடைய தொழுகை அமைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு தான் நான் கேட்பேன். இதுக்கு விசாரணை இருக்குது. அடுத்ததா நபிகள் நாயகம் அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மா ஸலககும் ஃபீ ஸகர். சக்கரையில் இந்த நரகத்திலே உங்களை தள்ளியது. காலு லம் நஹ்னு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை. வலம் நகுனு மினல் மிஸ்கீன். ஏழைக்கு உணவளிப்பவராக இருக்கவில்லை. வகுல்னா நஹும்மு மல் ஹஸீன். இந்த உலகத்திலே வீணர்களோடு நட்பு பாராட்டி கொண்டிருந்தோம், அதனால் நாங்கள் நரகத்துக்கு வந்துட்டோம். யார் தொழுகலையோ அவன் நரகவாசிக்கிறான். அல்லாஹ் திருமலை குர்ஆன். தொழுவாதவர்களுக்கு நரகம்தான், தொழுகிறவர்களுக்கு அதிகமான கண்ணியம் இருக்கிறது. இன்னும் நல்லா விளக்கிங்க. நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்திற்கு மொத்தம் 8 வாசல்கள் இருக்கிறது, 100 படித்தரங்கள் இருக்கிறது. அது உயர்ந்த படித்தரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுதான் கேட்கும். அந்த சொர்க்கத்துல 8 வாசல்கள். ஒவ்வொருத்தவங்க ஒரு அமல் செஞ்சிருப்பாங்க. தொழுகையை கரெக்டாக தொழுதுருப்பார், அவருக்கு சலாத். அடுத்தது நோன்பு வைத்திருப்பார், ரய்யான் என்ற வாசல் வழியா போவார். அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செய்திருப்பார், சதக்கா என்ற வாசல் வழியா போவார். அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்திருப்பார், ஜிஹாத் என்ற வாசல் வழியாக போவார். ஆனால் இந்த 8 வாசல் வழியாக போகக்கூடியவர்கள் யார் தெரியுங்களா? யார் ஒழு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த துஆவை ஓதுகிறாரோ, அப்ப மறுமை நாளில் அந்த சொர்க்கவாசிகள் 8 வாசல் வழியாக, விரும்பிய வாசல் வழியாக போகலாம். அவர்களுக்கு யாருக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் என்று சொன்னால், யார் தொழுகைக்காக
அல்லாஹ்வுக்காக ஒழு செய்துவிட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வராரு பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் அந்த சிறப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததா என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சிபாரிசு நமக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? யார் தொழுகைக்காக பாங்கு சொல்கிறாரோ அந்த பாங்குடைய சத்தத்தை கேட்டுவிட்டு அல்லாஹும்ம ரப்பா ஹாதிஹி தௌபதி தாமதி வஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலா வல் ஃபலீலா வபாசு மகாம மஹமூத் அல்லதி வஅத்தா என்ற இந்த துஆவை ஓதினால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் வஸீலா என்னும் ஒரு பதவி இருக்கிறது, அந்த பதவியை எனக்காக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யார் கேட்கிறாரோ அவருக்காக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே நான் சிபாரிசு செய்வேங்கிறாங்க. இந்த கண்ணியம் யாருக்கு? தொழுகையாளிகளுக்கு தான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்கும்போது தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப தொழுகை சம்பந்தமாக தான் அதிகமான நன்மைகள் வருகிறது. யார் தொழுகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாரோ, நான் இப்ப ஒழுங்கு செஞ்சுட்டேன், இப்ப ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு எனக்கு 1 கிலோமீட்டர் இருக்கிறது, நான் நடந்து போறேன், நான் நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு ஏட்டிற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, நான் அங்க போய் தொழுகைக்காக காத்து கிடந்தால் நான் எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறதோ அவ்வளவு நேரம் தொழுவதாகவே பதிவு செய்யப்படுகிறது. இந்த கண்ணியம் யாருக்கு? தொழுகையாளிகளுக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அது மட்டுமே கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் அந்த எந்த ஒரு கெட்ட செயலில் ஈடுபடல, அடுத்தவங்களை குறை சொல்லல, அடுத்தவங்களை பத்தி இழிவா பேசல, இது எதையுமே செய்யாம அவர் தொழுகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒழுங்கை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டுச்சு. இதை தவிர அவர் அதிலேயே பொறுமையா இருந்தார் சொன்ன, அவருக்காக ஒரு வானவர்கள் அவருடைய தலைமாட்டில் நின்று கொண்டு, இறைவா இவரை மன்னிப்பு வழங்குவாயாக, இவருக்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்தனை கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே. இந்த சிறப்பு யாருக்கு? தொழுகையாளிகளுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் யார் தொழுகையை சரியாக தொழுலையோ அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? நெருப்பை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் நான் பற்ற வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஏன்? தொழுவாம இருக்காங்களே, பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் இல்லை என்றால் நான் அந்த காரியத்தை செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு கோபப்பட்டிருக்காங்க பாருங்க தொழாதவர்கள் மீது. இன்னைக்கு தொழுகையை அலட்சியமாக பொதுமோக்காக விட்டுக் கொண்டு இருக்கிறார்களே. அப்ப நாம் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் வழிகேட்டில் இருக்கிறார்களா இல்லையா? இன்னைக்குலாம் எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் வீடியோ வருது பார்த்தீங்களா, தொழுகைக்கு சல்லா. என்னடா இது, வாயால ஓதக்கூடிய அந்த வார்த்தையை சல்லா ஓது, அப்ப எதுக்கு நான் தொழுறது? அந்த தொழுகைக்கு நிற்கும் போது ஆன் பண்ணி விட்டுணுமா? ஆன் பண்ணி விட்டா அல்லாஹ் அக்பர் அதுவே சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, அதுவே சொல்லிக்கும். அப்புறம் அழுகு சூட அதே ஓடிக்கும், தொழுகை சூட அதே ஓடிக்கும். ஓதி முடிச்சுட்டு ஒரு கூக்கு போவோம், நம்ம ஒரு கூக்கு போகணும். என்ன இமாமு சல்லா இமாமா? என்னங்கடா இது? இந்த மாதிரி ஒரு பக்கத்தை கேள்வி கொடுத்தாக்குறாங்க. அடுத்ததா என்ன, கின்னஸ் ரெக்கார்டில் இடம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, தொழுகையை கேள்வி கூட்டாக்குறாங்க, கேவலப்படுத்துறார்கள். என்னவா, இரவு தொழுகைய 2019 வந்துச்சு. இரவு தொழுகைய கிட்டத்தட்ட ஒரு 20 ரக்காயத்தை 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ நினைக்கிறேன். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். என்னடா தொழுகை? என்ன உங்களுக்கு கேலி கூத்தா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு இடம். நான் உண்மையான அடிமை, அல்லாஹ் எஜமானன். அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தொழுகை. நான் எவக்காலே விட மாட்டேன். என்னை படைத்த இறைவனுக்கு முன்னால் நான் சிரம்பணியன், அடிபணியன். பாருங்க, இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு இடம். அதிகமா துஆ கேளுங்க என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம்
அந்த தொழுகை. அதை இன்னைக்கு பாராட்டுகிறார்களே. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், பெண்கள் ரீல்ஸ் போட்டு உட்கார்ந்துருக்குதுங்க. உட்காந்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பக்கம் இதை மாதிரி போயிட்டு இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க ஷார்ட் வீடியோ சொல்லிட்டு 30 செகண்ட் ரீல்ஸ். என்னவா வீட்டில் பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு காலம் போட்டுக்குவாங்க, போட்டுக்கிட்டு அளவு தெரியல, எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா, கபரில் கேள்வி கேட்பான் தெரியுங்களா, மறுமை நாளில் நரகத்தில் தூக்கி போடுவான் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது முன்னாடி நெத்தி மூடி தெரியும் அப்படி தொங்குவோம். அடுத்தது என்ன, அப்படி பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது. எத்தனை முஸ்லீம்கள் கோயிலில் டான்ஸ் ஆடுறது, பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது. சில பாட்டுகள்லாம் வெளியில சொல்ல முடியாதுங்க, எவ்வளவு ஒரு கேவலமான பாட்டுகள்லாம் பாடுறது தெரியல, ரொம்ப மோசம். அல்லாஹ் சில பாட்டுலாம் பொதுவெளி பாடுனா அசிங்கமா இருக்கும், பாடலாம் கூடாது. பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவளை அழுகு போட்டு விட்டு ஆடிக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டு இருக்கா அப்படின்ட்டு, அதனால என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சில பெண்கள் அதை பண்றாங்க, அந்த மாதிரி பாட்டு இருக்கா சர்ச்சை பண்றாங்க போய்கிட்டு, பாட்டு போடுறது, ரீல்ஸ் போடுறது, இப்படி போய்கிட்டு இருக்கிறார்களா இல்லைங்களா? அப்ப இதிலிருந்து அவர்களை திருத்தி கொண்டு வருவதற்கு என்ன வழி இஸ்லாம் காட்டி தருது. இன்னைக்கு எத்தனையோ ஆய்வு பண்றாங்க, என்ன இருக்குது தேடுறாங்க. இஸ்லாம் அழகா வழிகாட்டிருச்சுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் ஒரு மனிதன் 5 முறை குளிக்கிறான், அவன் மேனியில் அழுக்கு இருக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய அக்குதை தவிர வேற எங்கேயும் அழுக்கு இருக்காது என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ஏன்னா அதிகமாக வேர்க்கக்கூடிய ஒரு இடம், அதனால அதை சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்று ஒரு மனிதன் 5 வேளை சரியாக தொழுது விட்டான் என்று சொன்னால் அவன் பாவமான காரியத்திலையும் தவறான எண்ணத்தின் பக்கமும் போய்விட மாட்டான். எப்படி நோன்பு நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறதோ, அதே போன்று தொழுகை அவனை பாவமான காரியத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம பிள்ளைக்கு 5 வேளை தொழுகைக்கு அனுப்புவோம், போடா என்ன விளையாட்டு, பரீட்சைக்கு படிக்கின்றா, எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டாங்க, பரீட்சைக்கு படிக்கணும்னா தொடையை போட்டு திருவுறோம்ல, என்ன படிக்க மாட்டேங்கிறோம், வெளுத்து பண்ண படிச்சாதான் நல்ல மார்க் கிடைக்கும். டெஸ்ட்டுக்கு இப்ப நடக்கிறது டெஸ்ட், இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லைங்களா? போடா படிடா, தொழுகுறான கேட்கணுமா, என்ன சொல்லுவோம், அதெல்லாம் திருந்திடுவான் படி, இப்பதான் வயசாகுது, போக போக திருந்திடுவான். இப்ப தொழில் நம்மளுக்கு நம்ம இதுல தொழிலுக்குன்னு ஒரு வயசு தெரியுங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசு, படிப்புக்குன்னு ஒரு வயசு, 7 வயசு. அதே மாதிரி அவன் குடும்ப மெச்சூரிட்டிக்குன்னு ஒரு வயசு, கல்யாணம் ஆகிட்டா மெச்சூரிட்டி ஆகிடுவான். குடும்பம் அது கல்யாணம் ஆகிட்டும் இருக்கிறமா செலவு பண்ணுவான். குழந்தை பெற்றுட்டான்னு வச்சுக்கலேன், குடும்பத்தின் மீது அக்கறை எடுத்து செலவு பண்ணுவான். இப்படி ஒவ்வொரு மெச்சூரிட்டி போறான்ல, தொழுகைக்கான மெச்சூரிட்டி 60 வயசு. தலையில தொப்பி போட்டுக்கிறதுன்னு, வெள்ளை சட்டை, வெள்ளை வெயிலி, அழுக்கப்படாம பள்ளியில சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் 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 தப்பா சொல்லல, இதுதான் தொழுகைக்கு உரிய நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறான். அது வரை இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், அப்படியே வாழ்கிறார்களே, இதுதான் தொழுகையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 7 வயது சிறுவர் தொழு வைத்தார். இன்னைக்கு என் புள்ள தொழு வைக்கிறானா? எத்தனை பெற்றவர்கள் அக்கறைப்படுறாங்க? அஜித்துடைய 1000 பாட்டு அவனுக்கு தெரியுது, சந்தோஷப்படுறான். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல என் புள்ள பாடாதா அப்படின்னு ஏக்கம் இருக்கிறது. என் புள்ள அழுகுமுது சூரா தெரியல, அல்லாஹ்வை போய் குற்றவாளி யார் இருப்பாரு அப்படிங்கிற பயம் இல்லையே. நாளை மறுமை நாள் முதல் கேள்வியே தொழுகைதானே. அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பிள்ளை இன்னைக்கு கொஸ்டின் மார்க்கு கேட்டா பதில் சொல்லணும், சொல்லி சொல்லி வளர்க்கிறோமே. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒன்று, அதை நாம் பயந்து கொள்ள வேண்டும், அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ள வேண்டும். நல்லா விளங்கிங்க, இந்த உலகத்துல யாருமே வரமாட்டார்கள்,
நாம் நம்மளுடைய அமல்களை செய்தால் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபூர்ல கூட தண்டனை இருக்குங்க. யார் கடமையான தொழுகையை தொழுகாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய தலையில் அல்லாஹ் கல்லை போட்டு நசுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆனை படித்து அதன்படி அமல்களை அமைத்துக் கொள்ளாமல் கடமையான தொழுகை யார் தொழுகாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு கல்லை போட்டு மலக்குமார்கள் நசுக்கக்கூடிய ஒரு தண்டனை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி எல்லாம் நினைச்சு முடிகிறது, பார்க்க முடியுது. நம்ம நல்லா விளக்கிங்க. நமக்கான ஒரே ஒரு கேட்டகிரி இந்த தொழுகை. என்ன சொல்றாங்க, இந்த தொழுகைகள் தான் நான் மறுநாள் நல்லா பெற்று வருவாங்க. எப்படி தெரியுங்க வருவாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், இறைவா நான் சில நபர்களை இந்த சொர்க்கத்தில் காணும் அப்படின்வாங்க. யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த அடியார் சொல்லுவான், அல்லாஹ்விடத்துல என்னோட நின்று தொழுதவர், என்னோட நோன்பு வச்சவர், என்னோட எல்லா தான தர்மமும் செய்யும், எல்லா நல்ல அமல்களும் எல்லா பயனையும் பக்கத்தில் உட்காந்து எல்லா செயல்களும் செஞ்சார். ஏதோ ஒரு செயலை செய்துவிட்டு நரகத்துக்கு போயிட்டார். அவரை நான் இப்போ பார்க்கல, நரகத்தில் இருக்கிறார். அவரை போய் நான் கூட்டிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி தருவாயா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல அந்த அடியான் கோரிக்கை வைப்பான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவானா, கூப்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ நரகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த மனிதருடைய காலை தீண்டாதீர்கள், தீண்டாம போங்க என்று அந்த இறைவன் கட்டளையிட்ட உடனே அந்த மனிதர் என்ன செய்வார், அந்த மனிதரை போய் கூட்டிட்டு வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப நாளை மறுமை நாளில் எனக்காக உதவக்கூடியவரும் நண்பராக இருப்பவரும் தொழுகையாகிறார். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுடைய நண்பர்களை நறுமணத்தை போட்டு தேர்ந்தெடுத்து. ஒரு நறுமணம் என்பது தன்னையும் மணக்க செய்யும், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மணக்க செய்தீர்கள். நான் ஒரு தொழுகையாளியோட நோம்பு, இந்த தொழுகையாளியோட பழகணும்னு சொன்ன அவன் நம்மகிட்ட கேள்வி கேட்பான், என் பை தொழுங்க அப்படின்னு கேள்வி கேட்பான், வாங்க பை தொழுந்து போவோம் அப்படின்னு அழைப்பார். ஒரு நல்ல விஷயத்துக்கு அழைச்சிட்டு போவார். ஆனால் நாம் பழகக்கூடிய பழக்கம்லாம் எப்படி இருக்குது இன்னைக்குன்னா, ஒரு பாய் சும்மா போய் உட்கார்ந்த சொல்றாரு, பாய் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை யோகை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஏங்க நைட்டு 12 மணிக்கு கெட்டு சிரிச்சு பேசிக்குவாங்க பாய், தூங்க முடியல பாய், வேலைக்கு போயிட்டு வந்து அசதியில படுத்தா கோன்னு பேசிக்கிட்டே இருக்குவோம், முடியல பாய். உண்மை தானே. அதே காலையில் எழுந்திருச்சு அந்த குரூப்ல ஒரு கால் பண்ணி எல்லாரும் எழுதுறீங்க தொழுவோம் அப்படின்னு பண்றோமா, யார் யார் தொழுவோம் கரெக்டா லிஸ்ட் போடுங்க அப்படின்னா முதல்ல இவரை கட் பண்றது, இவனையே வச்சிருக்கிற குரூப்ல இவனை முதல்ல கட் பண்ணி விடு, அவ தாண்டி குரூப் ஆக்கினீங்க, முதல்ல அதை தூக்கு, வேற ஒரு குரூப்பை ரெடி பண்ணு, நாம அதுல இருந்துக்குவோம். என்ன ஆயிடுமா அல்லாவுக்கு அடுத்து ஒரு மாதிரி தொழுவியா நம்மளை கேட்குது இது அப்படி, இது நடக்கவே இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி பழக்க வழக்கம் நமக்கு தேவையா? நாளை மறுமை நாளில் நான் நரகத்துக்கு போய்விட்டாலும் என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு நண்பனாக, எனக்கு ஒரு அரணாக வந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு நண்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாத்திற்கும் வழிவகுக்கக்கூடியது இந்த தொழுகையாகத்தான் இருக்கிறது என்பதை நிச்சயப்படுகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப நாம் நம்மளுடைய சமுதாய மக்களையும் தொழுகைக்கு அழைச்சிட்டு போக வேண்டும். அவங்க நம்ம சுற்றி இருப்பாங்க. எப்படி பயானுக்கு கூப்பிடுறோம், ஒரு ஊரா போய் கூப்பிடுறோமா இல்லையா? வாங்க பயான் வச்சிருக்கிறோம், திருமணம் கூட வச்சிருக்கோம், இந்த திருமணம் வச்சிருக்கோம், வாங்க பாய் அப்படின்னு போய் வீடுடா கூப்பிடுறோமே. அதே மாதிரி தொழுகைக்கு அழைச்சிட்டோம்னா நாம் மட்டுமா தொழுகைக்கு போனா நம்ம தொழுவதை பார்த்து நம்ம பிள்ளை சொல்லுவோம். சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு, அதிகமான பள்ளிவாசலில் சண்டை. என்ன தெரியல, தொழுகைக்கு பிள்ளையை அழைச்சிட்டு வந்துடுவோம். அழைச்சிட்டு வந்தனா கோகோ கத்துவான் பிள்ளை. இதை பார்த்துட்டு தொழுது முடிச்சோம், என்னப்பாய் பிள்ளைய வளர்க்குறீங்க, என்னம்மா பிள்ளைய வளர்க்குற, கோகோன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான், ஒரே சேட்டை பண்ணுறான், ஏன் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்றது இருக்குதா இல்லைங்களா? நிறைய இடங்கள்ல இருக்குது. தொழுகைக்கு அழைச்சிட்டு வந்த அவனை கத்துறது. இதனால என்ன பண்றது, அவன் தொழுகை வருவான். சில பசங்க விவரம் ஆயிட்டான். என்ன தெரியல, பள்ளியாசலுக்கு வருவான், ஃபேனை போடுவான், எல்லாம் ஏதாவது பண்ணுவான்னு வச்சுக்கேன், உகாரா என்ன பேசுற அமைதியாரு அப்படிங்கிறது.
இவன் பார்த்தான், தொழுகை டயத்துக்கு மட்டும் வருவான், வந்துட்டு தொழுது வெளில ஓடிடுவான், வெளியில இருந்து கத்துவான். ஓன் கேட்டகரி வந்து உள்ள வரைக்கும் தான், நீ உள்ள வரைக்கும் தான் என்ன கத்த முடியும், வெளியில என்னுடைய கோட்டா, நீ வெளியில இருந்து கட்டி பண்ணலாம்ல, அப்புறம் நான் பேசிக்கிறேன், பாப்பா கூட்டு வந்துடுறேன் அப்படின்றான். இப்படி பேசுறாங்க. பிள்ளைய தொழுகைக்கு பள்ளைக்கு வந்தா கூட சில நபர்கள் என்ன செய்யறாங்க, கத்துறாங்களா இல்லைங்களா, திட்டுறாங்க. ஏண்டா வர ஃபேனு, நாங்களும் சின்ன பிள்ளையில ஓதிக்கிட்டு இருக்கும் போது வேர்ப்போம், போய் ஃபேனை போட்டேன், என்ன அவசரம் ஃபேனை போடுவான், என்னடா இது சின்ன பிள்ளை ஃபேனை போடலாமா, என்னடா இது ஹராமா, ஃபேனை போடுறது ஹராமா, இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக போட்டுட்டு உட்காந்துடுறாங்க, ஏசியே போடுறாங்க, பாய் ஏசி போடு பாய்க்கிறான் வந்து நின்றுக்கிட்டு, இன்னும் ஏசி போடலையே, மேலே காவலி 8வது கிளையில் போய் பாரு பையன் ஏசியை போட்டாங்க, நீ இன்னும் போடல அப்படின்றாங்க. நடக்குதா இல்லைங்களா? சொல்றாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தான்னு சொன்ன அவனை திட்டுறது, அவனை அடிக்கிறது, பேசுறது, இதனாலேயே பல பெற்றவர்கள் நினைச்சாங்க பிள்ளைய அழைச்சிட்டு வர்றது கிடையாது. பள்ளிவாசலுக்கு கேட்டா என்ன சொல்றது, திட்டுறாங்க பாய், அவன் அந்த சேட்டை பண்ணுவானா, பிள்ளைன சேட்டை பண்ணுவானா பாய், அதனால திட்டுறாங்க. ஏன் திட்டுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறையா இது? எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு எச்சரிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவருடைய பேரப்பிள்ளை மனசு வேதனையில பேசுறாங்க. எத்தனை பிள்ளை தெரியுங்க, நீ பள்ளிக்கு வர மாட்டேங்கிறான், வேதனையா இருக்குது, ஏன் திட்டுறீங்க? உம்மு ஐமான் என்ற ஒரு குழந்தை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் தொழுதுகிட்டு இருக்குது, பேரப்பிள்ளை தான், கழுத்துல ஏறி உட்கார்ந்துருச்சு, தொழுதுகிட்டு இருக்கப்பட்ட. நல்லா விளங்கிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதா செய்யறாங்க, சஜிதா செய்யும் போது மேலே ஏறி உட்கார்ந்துருச்சு. ஒரு சஹாபி, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாயிட்டாங்கன்னு நினைச்சாரு, மூன்றாயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன், எந்திரிச்சு பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதால இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த உம்மு ஐமான் அந்த குழந்தை மேல உட்கார்ந்து இருந்தது. திரும்ப எழுந்திரிச்சு பார்த்தேன், திரும்பவும் அந்த குழந்தை அங்கேயே தான் உட்கார்ந்து இருந்தது என்று 3 முறை அவர் பார்த்துக்கிட்டார். 4வது அந்த குழந்தை எப்ப இறங்குச்சோ அப்பதான் அவருக்கு சஜிதா. எங்க தொழுகையில குழந்தை சேட்டை பண்ணிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் எதுவுமே சொல்லல. ஒரு நாள் ஜும்மா தொழுகை நடத்துறாங்க. அப்படி ஜும்மா தொழுகை நடத்திட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை என்ன பண்ணுது, அழுவுது. அழுத உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை சுருக்கிட்டாங்க. சுருக்கின உடனே அல்லாஹ்வுடைய சீக்கிரம் நினைச்சேன், ஒண்ணு வசது இல்லாட்டி முடிக்கிறது, 2 தான் ஒரு செய்தி, வேற எதுவுமே வராது. சரி, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை என்ன செய்யறது, அழுவுது. தொழுகையை சுருக்கிட்டான். நல்லா விளக்கிங்க, ஜும்மாவுடைய தொழுகையை சுருக்கிட்டான். சுருக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்ன தெரியல, அந்த தாய்மாரை கூப்பிட்டு, இங்க வாமா, ஏமா குழந்தைய கூப்பிட்டு வர, பள்ளிவாசல் தானே, குழந்தைய கூப்பிட்டு வரலாமா? கேட்கல. நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியல சொன்னாங்க, இந்த குழந்தையுடைய தாயாருடைய உள்ளம் பதறம், பால் கொடுக்கணும்னா பதட்டம் இருக்குமா இல்லையா, அதனால நான் தொழுகையை சுருக்கி விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை சுருக்கினார்கள் என்று பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வாங்க பிள்ளைகளை, லீவுல பள்ளிக்கூட லீவுங்க, எத்தனை பிள்ளைங்க ஊர்ல விளையாடுறான், பள்ளிவாசலுக்கு வரானா, நாம நம்ம பிள்ளைய கூப்பிட்டு வரோமா? எங்கெங்கயோ கூட்டு போறோம்ல, ஊட்டி கூட்டு போறோம், கொடைக்கானல் கூட்டு போறோம், கும்பகோணத்துக்கு 10 முறை கூட்டு போறோம். புள்ள அழுதுனா வெளியில முட்டை வாங்குறதுக்கு வெளியில போவோம், வெளியில வந்துட்டு புள்ள நின்று அழுவான், பாப்பு வரேன் அப்படின்னு தூக்கி பள்ளியாரங்களும் தூக்கி உட்கார வச்சு கூட்டு போறோம்ல. ஏன் பள்ளிவாசல் கூட்டு வர மாட்டேங்கிறோம்? அப்ப இப்பயே பழக்கணுங்க பிள்ளைய, இப்பயே பழகினாதான் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒரு பழமொழி, 5ல் வளையாதது 50லையும் வளையாது. இப்பயே சொல்லி வளர்க்குங்க பிள்ளைய. இந்த செய்தி நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் வீடியோ அனுப்புறாரு, பாய் எகிப்து நாட்டில் நடந்த செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டாரு. என்ன தெரியல, 3 வயசு குழந்தை, அவங்க வாப்பா தொழுதுட்டு இருக்கிறாரு, சிசிடிவி கேமரால வருது,
வாப்பா தொழுதுட்டு இருக்கிறாரு. இங்க ஏறி விழுவுறான், அங்க ஏறி விழுவுறான், காதை பிடிச்சி கடிக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான், கத்துறான். எத்தையுமே கேர் பண்ணல. அவர் பாட்டு தொழுதாரு. தொழுது முடிச்சுட்டு அவன் அங்கே ஓடிட்டான். ஏன்னா அடிப்பா, வாப்பா அடிப்பாரோ அப்படின்னு. அடிக்கவே இல்லைங்க. பெத்த பிள்ளைய அப்படியே கூப்பிடுறாரு, வாப்பா ஐயோ கொலைய அப்படின்னு. பக்கத்தில் வரான், அப்படியே அள்ளி அரவணைச்சு முத்தம் போட்டாரு பாருங்க. முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. உன் பிள்ளைங்க, அவனுக்கு என்னங்க தெரியும்? இப்ப வந்து விளையாண்டதாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பெருசா பள்ளியாசல் நிற்பான். நீங்க பள்ளியாசலுக்கு வாடானா நான் வயசானாலா, எனக்கு என்ன 60 வயசானு கேட்கறான். வரமாட்டீங்கன்னா பள்ளியாசல். நாம தானே அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். பெற்றவர்கள் நீங்க 1000 பேர் 1000 சொல்லிட்டுங்க. நீங்க உங்க பிள்ளைய கூட்டு போங்க. இவர் நாளைக்கு உங்க பிள்ளைய வந்து பாதுகாத்துருவாரா? யார் வேணாலும் சொல்லட்டுமே. இந்த உலகத்தில் நம்ம பிள்ளை சரியா படிக்கலன்னா பேசுறாங்க விட்டுருவோமா? பேசிட்டு போட்டோம், அதுக்கு மட்டும் விடுறோமே. பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரும்போது பேசுறோம், ஏன் பயப்படுறோம்? அழைச்சிட்டு வாங்க. நாம தான் நம்ம பிள்ளைக்கு தொழுகையை பழக கொடுக்கணும். நாம வீட்டுல தொழுவணும், நம்ம பிள்ளை தொழுவான். 3 வயசு 1.5 வயசு குழந்தை அழுகுந்து சூறா ஓடுது. பேச்சு இப்பதான் வருது. வரக்கூடிய குழந்தை அழுது வாப்பா தாயாரு தொழுது பார்த்து தொழுது. இன்னைக்கு அந்த குழந்தை தொழுது பார்க்கிறோம். 6 வயசு பையன் இங்கு முடிச்சுட்டான், குரான் முடிச்சுட்டான். 2 நாளைக்கு படிக்கிற செய்தி எப்படி இருந்தது? பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தாங்க, அழைச்சிருக்கிறாங்க. அப்ப நாம தான் நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு அழைத்துட்டு வர வேண்டும். தொழுகையாளிகள் தான் வெற்றியாளர்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார். ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தொழுகைக்கு அழைச்சிட்டு போகணும். கடைசியாக வந்து ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்துவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹையால் சலா என்ற திட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. சரியான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படும். வீடு வீடாக போய் சொல்கிறோமா இருக்கும். நிறைய இடங்களில் ஏற்றி ஏற்படுத்துவாங்க. அது பெண்கள்லாம் வீடாக போனீங்கன்னு வச்சுங்கன்னா, நைட்டு நேரத்தில் வந்து தாவா பண்ணுறிய எங்கே அதிசயம் இருக்குது, ஆதாரத்தை கட்டுவாங்க. ஏதாவது ஒரு நாள் முருக்கா துணி போட்டு போயிருப்போம், ஒரே ஒரு கல் இருக்கும், போட்டுட்டு போயிருவோம். என்ன இந்த அம்மாவே வந்து கல் வச்சு பொருளா கொண்டு வந்து தாவா பண்ணுது அப்படின்ட்டுருவாங்க. எதையாவது ஒன்று கலைப்பு விட்டு போயிடுது, எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடுது. பார்த்தீங்களா, ரோட்டில் சிரிச்சுக்கிட்டு போடுங்க, ரோட்டில் பேசிட்டு போயிருந்தா பேசக்கூடாதா? எதையாவது ஒன்று சொல்லி பேசுவாங்க. நம்ம மனமாற்றத்தை ஏற்படுத்தி இந்த தாவா களத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு வேலைகளை செய்வார்கள். அவங்களுக்குலாம் பயப்படாதீங்க, நீங்க எதையுமே அஞ்சாதீங்க. உம்மு சுலைம் என்ன பண்ணாங்க, வயிற்றுல கட்டி வச்சிருக்காங்க, போர்க்களத்துக்கு எவனாலும் வந்து வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவான் அப்படிம்பா. தைரியமா இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க இருங்க. கத்தி வச்சுக்கணும்னு சொல்லல, தைரியமா இருங்கன்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? கத்தி வைத்திருந்தா சட்டப்படி அது குற்றம். இந்திய அரசன சாசன சட்டப்படி அது மிகப்பெரிய குற்றம். அதுக்கு சொல்லல, தைரியமா இருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அதனால எந்த ஒரு களங்கள் வந்தாலும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். மக்கள் இடத்துல கொண்டு போய் சேருங்க. உங்கள் மூலியமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைத்தால் சிவப்பு ஒட்டகத்தை இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்த அந்த நன்மை எல்லாம் தரும். அதான் சிறந்த நன்மை. அதை எடுத்து அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு சொல்லி என்ன செய்யுங்க, இதற்கான உழைப்புகளை செய்யுங்க. பொருளாதாரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிப்ரவரி 1 தான் மண்டபத்தில் நடத்தலாம் என்று வச்சிருக்கிறாங்க. தருவியை வைக்கணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மண்டபத்தை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், முடிவு செய்து மசூராவில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, அதற்கும் பொருளாதாரத்தை ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போலேருந்து நம்ம பழகினாதான். ஏன்னா அந்த நேரத்தில் போக முடியாது. காபபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. கடைசி நேரத்தில் போயிடலான்ட்டு போகவே முடியல. போயிடுச்சா இல்லைங்களா? அப்போ அதற்கான ஆயத்தங்களை இப்போவே நாம் தயார்படுத்தி கொண்டால்தான் அதை வெற்றி பெற முடியும் என்பதை முடித்துக்கொண்டு, அதாவது கூறிக்கொண்டு இதை சிறந்த முறையில் மக்களுக்கு போய் சேர்த்து அதற்கான நன்மையை உங்களுக்கும் எனக்கும் நல்லா தந்து கொள்வான் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திருமண பிரச்சாரத்தை நல்லபடியாக நடத்தி தந்த எல்லா புகழும் இறைவனுக்கு. இதில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் மற்றும் தாவா குழு பெண்கள், இதற்கு ஒத்துழைப்பு தந்த சகோதரர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள், உளவுத்துறை நண்பர்களுக்கு கிளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.